கைஸ், திருப்பி நம்ம டீச்சர் கேம் தான் விளாட போகிறோம். இது அதோட பார்ட் 2 கண்டினியூ பண்ணலாம். இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு நிற்கிறோம்? சே ப்ளீஸ் சம் டு பிரின்சிபல், லெட்ஸ் கோ. சே ப்ளீஸ் ஆல் டோர் ஓப்பன். கொஷின் கிளாஸ் என்னடா பண்ணணும்? சரி, ஒரு விஷயம் தப்பு பண்ணியிருக்கு. பிரின்சிபல் கிட்ட அனுப்பலாமா? ஆனால் தப்பு அது தெரியாமல் பண்ணிட்டோம். ஆடு வந்துக்கிட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ சுடுவோம், மண்டையிலே சுடுவோம், நெத்தியிலே சுடுவோம். என்ன தைரியம் இருந்தால் சண்டை போடுவேன். எப்படியும் நம்மளுக்கு காசு கிடச்சிடுச்சு, கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆடு வேற வந்துட்டே இருக்குங்க. இந்த ஆடு இப்படி காமிக்கிறானுங்க. கேமோட டவுன்லோட் பண்ணி தொலைஞ்சா கேவலமாக இருக்குதுங்க கேம். பாருங்கள், இந்த மாதிரி ஆடு காட்டுறானுங்க. இசுக்கு திரும்ப இந்த மாதிரி அவனுங்க அதிகமாக கொண்டு வந்து கம்மியாக காட்டுறானுங்க. உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்கிறேன். சொல்லி அவனுங்க ஏன் திரும்ப கம்மியான புல்லட் பண்ணுறானுங்க? இப்போ தான் நினைப்பானுங்க இப்போ இவனுங்களால் பண்ண முடியல, அதனால் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம பண்ணி முடிச்சிடுவோன்னு நினச்சிக்கிட்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்மளை இவனால் பண்ண முடியல நம்ம பண்ணி காமிப்போங்கிற மாதிரி பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணுறானுங்க. சரி வாங்க, ஆட் விட்டு போலேப்போம். இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேப்பர் கிடைக்கிறாங்க. Draw a man wearing his mask correctly. ஐயோ தப்பாக போட்டோங்க. சி, ஐயோ சாரி கைஸ்னா தப்பாக ஸ்பைடர் கரெக்டாக வரைஞ்சிருக்கு. ஒரு இது தப்பாகிடுச்சு கைஸ், முடிச்சுக்கோங்க. பிராச்சோசரஸ். இந்த பிராச்சோஸ் எனக்கு ட்ரைனோசரை பார்த்து எல்லாம் தெரியாது. கரெக்ட் போடுறோம். தப்புங்க, 2 தப்பாக போட்டோங்க. அட தப்புங்க, ஆளு தொங்கிட்டான். திருப்பி ஆடா. இந்த ஆடெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். நம்ம இந்த அவுட்ஃபிட்டு வாங்குவோமா வேணாமா? சரி, இப்போதைக்கு வாங்கிக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்த அவுட்ஃபிட் யூஸ் பண்ணலாமா, வேறு அவுட்ஃபிட் யூஸ் பண்ணலாம்? இப்போதைக்கு தான் வாங்கிக்கிறேன். ஆடு பார்க்கணும், கேமே பாஸ் பண்ணி வைக்கிறேன். எப்படியும் நம்ம இந்த அவுட்ஃபிட் வாங்கிட்டோம். இப்போதைக்கு நம்ம இவனையும் வச்சுருப்போம். அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் இவனை போடலாமா. ஃபஸ்ட்டு இருக்கு இவன், இப்போ வச்சுருக்கவன் தான் ஃபஸ்ட் ஆள், இவன் தான் செகண்ட் ஆள். 11 போட்டிருக்கான அட்ரஸில் அவன் தான் செகண்ட் ஆள். கமெண்ட்டில் நீங்கள் 1 கமெண்ட் பண்ணிங்கன்னா இவனை வச்சுருப்பேன், இல்லை 2 கமெண்ட் பண்ணிங்கன்னா இவனை வச்சுருப்பேன். அதே மாதிரி நீங்கள் 1 கமெண்ட் பண்ணிங்க. உங்கள் கமெண்ட்லேயே லைக் ஆப்ஷன் இருக்குல்ல, யார் எந்த இதில் அதிகம் லைக் போட்டிருக்காங்களோ அந்த இதை தான் நான் ட்ரை பண்ணுவேன். சரி, இப்போ ஆரம்பிக்கலாம். டேக் ஜாப்பா? சரி, ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்க நாங்கள். ஸ்போர்ட்ஸ் நல்லாயிருக்கும். பென்சிலாக ஷார்ப் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிக்குவோம். இது ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது லாங் வீடியோ. நான் அது ரேசிங் கரெக்டு கைஸ். ரேசிங் கோல்ஃபுக்கு கேல்ஃபுன்னு எழுதியிருக்கு. யோகான்னு சொல்லுவாங்க, என்ன யோகா? தப்பு.
காய்ஸ் நான் போட்டிருக்க எக்ஸாம் இந்த கேமை தப்பாக புரிஞ்சிச்சு. பேலட்டா தெரியலையே. சரி பார்ப்போமா. கரெக்ட் டிக்கு போட்டு பார்ப்போம். கரெக்டு தான். சாக்கர் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இல்லை சாக்கர் தப்பு. சரி ஒன்று தானே தப்பாகுது, என்ன முடிச்சுக்கோங்க. கரெக்டு கேஸ். டென்னிஸு கரெக்டு. சாக்கர் தப்பு தாங்க. சாக்கர் கரெக்டுங்க. ஓ எல்லாருக்கும் ஒரே இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே இது கொடுத்துருக்கறதுனால கரெக்டாக போச்சு. சாக்கருக்கு தப்பு. பேலண்ட்டுக்கு கரெக்டு. இந்த பொண்ணுக்கு தாங்க கரெக்ட் மார்க்கு B+ வாங்கியிருக்கு. சரி வெறும் ஒன்று தான் கரெக்டாக சொல்லியிருக்கோம். ஐயே வந்துருச்சு. சரி ஃபைன். சீட்டரா எவனாச்சும் பேசுகிறானா? இவன் என்னாச்சும் பார்த்தானா அவனை விட்டுருக்கு. ஏமாத்துறானுங்க. Oh my god, ice cream! I am obsessed. Guys, இப்போ இவனை claim பண்ண காமிக்கிறாங்க. இவனை தாடி வச்சு நல்லா. சரி இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்போர்ட்ஸு பிஸ்னஸ் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் இருக்கு. இந்த ஷார்ப்னர் பாருங்க, ரோ ஓட்டு மாதிரி இருக்கு. நம்ம பிள்ளை விட்டு அதுவும் ஷார்ப்னர். நம்ம ஊர் ஷார்ப்னர் செய்யணும். தான் செய்ய முடியும். அது ஷார்ப்பாகவே ஆகும். கடவுளை கம்நாட்டி வந்துட்டு அவனை நிறுத்த சொல்லுங்கடா. எப்படியோ ஆடு முடிஞ்சிடுச்சு. டப் டு ஸ்டார்ட். அது ஐயே யூகே கரன்சி $. கரெக்டு. வா ப்ராடக்ட் சோல்டு கொக்கோகோலா. வீடியோ கேமா எனக்கு சரியா தெரியல. எக்ஸாம் தான் நினைக்கிறேன். ஆப் டு சர்ச் த வெப். $. கிடையாதுங்க. யூஎஸ்ஏல தான். சீஃப் ஒர்க் வித் பிரிக்ஸா. ஐயே எனக்கே குழப்பமாக இருக்கு. சீஃப் ஒர்க் வித் பிரிக்ஸா. கிடைப்படும். ப்ராடக்ட் சோல்டு மெக்டொனால்ட்ஸ் ஹாம்பர்கர். கரெக்டு. இது தப்பு. ஐயோ இப்போதான் தெரியுது தப்பு. 45 கரெக்ட். பார்த்தீங்களா மேலே இருக்கிறது தப்பு. பில்டர் ஒர்க் வித் பிரிக்கர்ஸ். இந்த பொண்ணு கரெக்டாக இல்லை. ஆப் ஃபார் வைரல் வீடியோஸ் டிக்டாக். கரெக்ட். இது தப்பாக தான் இருக்கும். ஷிட். ஒருத்தனுக்கு கூட கரெக்டாக போடலங்க மார்க். எல்லாத்துலேயும் திருப்பி ஆடு. சரி வாங்க. ஆஸ்க் த கிளாஸ். வாட் டிட் ஐஸ்கிரீம் தப்பு. ஃபுட்டு தான். வாட் டிட் இன்ஃபார்ம் ஃபோர்டு சேவ் மில்லியன் ஆஃப். தப்பு. நிஷாந்த் செட்டியாரா காஸ். கரெக்டுங்க. எப்படியும் வாட் கம்பெனி இஸ் கிறிஸ்பி
रीमा अय्यो देख लिया अय्यो करेक्ट वन क्वेश्चन आंसर शरीयत तेरी लगन शरीयत மற்ற யூடியூபர்ஸ்லாம் இந்த கேமை விளையாடுறப்ப எல்லாமே தப்பாக போடுவோம். இப்படி பண்ணுறதுக்காகியாச்சும் ஒரு இப்போல்லாம் தமிழனுக்காகவும் நான் பேசிட்டேன். இனிமேல் தமிழ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் எதுவும் இல்லை. ஏன்னா நான் இப்போ ஹிந்தியில் பேச போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் புரியணுன்னா ஹிந்தி பாருங்கள் வீடியோ, இல்லைன்னா பார்க்காதீங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ தமிழனுக்கு மட்டும் உருவாக்கலை, ஹிந்திக்காரங்களுக்கு வந்து உருவாக்கியிருக்கேன். हेलो, आज हम लोग खेलने वाले ये टीचर वाला गेम। आ जाओ सभी लोग, ये वीडियो के देखने समय सब्सक्राइब और लाइक कर दो। आ जाओ गेम के अंदर जाते हैं। हम फूड ग्रापी किया लिखा है यार। ठीक है, हम लोग फूडी को टेक जा बोर्ड में यार, बोर्ड को कैसे कर रखे हैं यार, शेट। पर ये तो इजीली क्लीन हो गई। ये तो रेस कार के जैसे जा रही है डस्टर। देखो रिवर्स गियर में जा रही है। ठीक है, एरेस कर दिया हम लोग। क्लास ऑलरेडी बोल रहे हैं यार, ऐड है। और मैं अभी वीडियो को थोड़ा आ जाओ गेम को कंटिन्यू करते हैं। आस्क द क्वेश्चन, what curry दूसरे राइस तब गाइस मैंने गलत बोल दिया तमिल में, वो करेक्ट था यार। ये क्या पूछ रहा है, which bread ingredients yes it to rice पापा मैं करेक्ट या नहीं करेक्ट। मैं आंखों को बंद करके क्लिक करने वाला हूँ। हाँ यार, वो गलत बोला है। ये गर्ल से पूछते यस। मैं वापस